ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம்டிஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்மசி ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் கொடுக்கறது தான் நம்ம சேனலோட மெயின் நோக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்மசி படிக்கணும்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிறத விட பேரண்ட்ஸுக்கு நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம பையனை வந்துட்டு நம்ம ஒரு பார்மசி காலேஜ்ல சேர்த்துணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு பார்மசி இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டியை நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்மளோட பேரண்ட்ஸா வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும்னா கூட அந்த சட்டையோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அந்த சட்டையோட பிராண்ட் எப்படி இருக்கு, இப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அனலைசிஸ் பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சட்டையை செலக்ட் பண்றது கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு காலேஜ், அதாவது என்ன அப்படின்னா, அவனோட லைஃப் ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ண போறதே என்ன அப்படின்னா, அவன் யூஜி படிக்கிற காலேஜ், அதாவது அவனோட எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த எஜுகேஷன் கொடுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்ல அப்படின்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது என்னன்னா என்னோட சொந்தக்காரங்க சொன்னாங்க, இல்ல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் காலேஜ்ல வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. அப்படி இல்லாம நீங்களே பார்மசி ப்ரொஃபஷன்ல நீங்க வந்து உங்க குழந்தைங்களை சேர்த்து விடணும் அப்படின்னாலோ, இல்ல அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்டா வந்து ஒரு பார்மசி காலேஜ் நீங்க வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, சில பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கனாலே அந்த காலேஜ் வந்து குவாலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களால செக் பண்ண முடியும். அதுக்காக ஒரு சில பாராமீட்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அதாவது பார்மசி ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு காலேஜ் அப்ரூவல் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தான் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, பிஃபார்ம், அப்புறம் டிஃபார்ம், அப்புறம் ஃபார்ம் டி, இந்த மாதிரி எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, பிசிஐ பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கா பாத்தீங்களா, அவங்க அப்ரூவல் கொடுத்திருந்தா மட்டும்தான் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ரன் பண்ண முடியும். அப்படி அவங்க அப்ரூவல் இல்லை அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்துட்டு நீங்க அந்த பார்மசி ப்ரொஃபஷன் வந்து படிக்கிறது வந்து குவாலிட்டியா இருக்கு, அதாவது யூஸ் கிடையாது. என்ன அப்படின்னா, அதுல பார்மசி கவுன்சில் வந்து உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ முதல் நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த காலேஜுக்கு வந்து பார்மசி கவுன்சில் அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டைரக்டா பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணணுங்கிறதுக்கு நான் ப்ரீவியஸா வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த காலேஜ் வந்து உண்மைக்கே வந்து பிசி அப்ரூவலா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணாலே வந்து போதும். அது மட்டும் இல்லாம இந்த பிசிஏ இருக்காங்க பாத்தீங்களா, பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கா பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஒரு காலேஜ்ல வந்துட்டு அந்த காலேஜ் பார்மசி ப்ரொஃபஷன் நடத்துறதுக்கு தேவையான தகுதியா இருக்கா, தேவையான பாராமீட்டர்ஸ், தேவையான எல்லாமே வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத டிடர்மைன் பண்றதுமே வந்து அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு பார்மசி காலேஜுக்குமே வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு அப்ரூவல் வந்து ஒவ்வொரு இயருமே வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கரண்டா வந்து அந்த காலேஜ் அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பிசிஏவோட அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்றதுனால அந்த காலேஜ் வந்து அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டா சொல்லிடலாம். அடுத்து ரெண்டாவதா நீங்க பார்க்க வேண்டிய பாராமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜுக்கு வந்து அக்ரிடேஷன் இருக்கா, அதாவது என்பிஏ இல்ல அப்படின்னா NAAC அந்த மாதிரி அக்ரிடேஷன் இருக்கா, NARF ரேங்கிங் இருக்கா, இந்த மாதிரி சில பாராமீட்டர்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்மசி காலேஜுக்கு வந்து NARF ரேங்கிங்கோ இல்ல அப்படின்னா NBA அக்ரிடேஷனோ இல்லைன்னா NAAC அக்ரிடேஷனோ வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஆனா இந்த NBA, NAAC, அப்புறம் வந்து NARF இந்த ரேங்கிங்லாம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அந்த குவாலிட்டி, அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டியை வந்து அனலைஸ் பண்றதுக்கு இந்த பாராமீட்டர்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய காலேஜஸ்க்கு வந்து NAAC இருக்காது, NBA இருக்காது. அப்படிங்கிறப்போ அந்த காலேஜ் NAAC இருக்கிற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து மேபி வந்து கொஞ்சம் மாறலாம். அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, NAACோட வெப்சைட்லையும் அப்புறம் NBA வெப்சைட், அப்புறம் வந்து NARF ரேங்கிங், இதுலலாம் போயிட்டு அந்த காலேஜோட லிஸ்ட் இருக்கா, அதாவது அந்த காலேஜ் வந்து NARF ரேங்கிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பிளஸ் வந்து நீங்க வந்து NAAC அக்ரிடேஷன் இல்லைன்னா NBA அக்ரிடேஷன் இருக்கா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கான அக்ரிடேஷன் இது. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த அக்ரிடேஷன் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்க வந்துட்டு ஒரு நல்ல காலேஜா வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க வந்து சில பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து மூணாவது நீங்க வந்து மெயினா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணணும். மெயினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாம ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காலேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து நீங்க மேபி நேர்ல போய் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமா வந்து நீங்க நேர்ல போய் விசிட் பண்ண சொல்லலாம். இல்ல அப்படின்னா நீங்க வீடியோ மூலமாவே நீங்க வந்து விர்ச்சுவல் மூலமா, அதாவது ஆன்லைன்ல வந்து வீடியோஸ் கிடைக்கும் சில இடத்துல. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு காலேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இப்போ பார்மசி ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் தியரி படிக்கிறத விட வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அவனுக்கு கண்டிப்பா ரொம்ப தேவைப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இண்டஸ்ட்ரி போனான் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ அந்த காலேஜ்ல
ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணலாம். அதாவது பார்மசூட்டிக்ஸ்க்கு, பார்மகாலஜிக்கு, பார்மகாக்னசிக்கு, அனாட்டமி பிசியாலஜிக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, லேப்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு செக் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீங்க நேர்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து அவங்க அந்த காலேஜை நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு தடவை நீங்க வந்து காலேஜ் வந்து சுத்தி பார்க்கலாம். சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஒரு காலேஜ்ல, ஒரு பார்மசி காலேஜ்ல எந்த மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படிங்கறத வந்து பிசிஏ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க அதை கூட நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த லேப் பாக்குறது மட்டும் இல்லாம லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு காலேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன அப்படின்னா லைப்ரரியில வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து லேட்டஸ்ட் எடிஷன், அதாவது என்ன அப்படின்னா ரீசெண்டா 5 இயர்ஸ்ல பப்ளிஷ் ஆன புக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா ஜார்னல்ஸ் வந்து பீரியாடிக்கலா, அதாவது எவரி 6 மந்த் இல்லைன்னா எவரி மந்த் இல்லைன்னா எவரி இயர் வந்து ஜார்னல்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜார்னல்ஸ் வந்து ஏன்னா ரீசெண்டா உள்ள நாலேஜ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சாதான் அவங்களால வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு ஃபீல்ட வந்துட்டு நிறைய வந்து கத்துக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு லைப்ரரியில ஜார்னல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஜார்னல்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஜார்னல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆன்லைன்லயும் இருக்கும், அப்புறம் ஆஃப்லைன்லயும் இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து அந்த காலேஜ்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். லைப்ரரி ஸ்பெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காலேஜுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டைப்ஸ் இருக்கா, இண்டஸ்ட்ரியல் டைப்ஸ் இருக்கா அந்த காலேஜுக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ரிலேட்டட். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஈஸியா போயிட்டு அப்ரோச் பண்ண மாதிரி ஒண்ணு அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணிருக்கலாம். அப்போ அந்த எந்த ஹாஸ்பிட்டலோட அவங்க டைப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நீங்க வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் டி படிக்கிறதுக்கு வந்து உங்க பையனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபார்ம் டி கோர்ஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க முக்காவாசி கத்துக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் தான். அப்படிங்கிறப்ப ஹாஸ்பிட்டல் டைப்ஸ் கரெக்டா இருக்கா, இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்க வந்து ஒரு காலேஜோட குவாலிட்டியை செக் பண்ணும்போது செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இன்டர்ன்ஷிப் ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் போவாங்க எப்பயுமே வந்து அந்த இன்டர்ன்ஷிப்லாம் வந்து போறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதையுமே நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நீங்க மேஜரா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல வந்துட்டு எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து மெயினா வந்து செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க கிளாஸ் ரூம்ல. அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ் 100 பேர் உட்கார்ற அளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா வந்து நீங்க ஒவ்வொரு காலேஜ்லயுமே வந்து நீங்க விசிட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ண முடியும் அந்த இடத்த வந்துட்டு. அப்படிங்கிறப்போ கிளாஸ் ரூம், லேப், லைப்ரரி, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் டைப்ஸ், இந்த மாதிரிலாம் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து குவாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களால வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும். அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டிய 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலேஜ்ல தேவையான சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா, அதே மாதிரி குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து மெயினா வந்து செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிஏ இன்ஸ்பெக்ஷனுக்காக மட்டும் வந்து சில ஃபேக்கல்டிஸ் வந்து காட்டிப்பாங்க. அப்போ அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து பிசிஏ நார்ம்ஸ் படி, அதாவது பிசிஏ வந்து ஒரு காலேஜ்ல எத்தனை ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்ணணும், அந்த ஃபேக்கல்டிஸோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து பிசிஏ கொடுத்துருப்பாங்க. அந்த இதுபடி அந்த காலேஜ்ல வந்து உண்மைக்கே ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்ல மட்டும் செக் பண்ணாம இந்த விஷயத்தை வந்து நீங்க நேர்ல செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம்ல வந்துட்டு ஃபேக்கல்டி இருக்கிறது இல்ல, பார்ட் டைம்ல வந்துட்டு நிறைய காலேஜ்ல சின்ன காலேஜ் சொல்றேன் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து ஃபுல் டைம்ல இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா காலேஜ்ல படிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, காலேஜ்ல கரண்டா இருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து கேட்கலாம். அதே மாதிரி குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா, அதாவது என்ன அப்படின்னா எம்ஃபார்ம் முடிச்சு பிஹெச்டி முடிச்ச டாக்டரேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த காலேஜ்ல வந்துட்டு பிஹெச்டி முடிச்ச ஃபேக்கல்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதை கொடுத்த வரைக்கும், அதாவது பார்மசி ப்ரொஃபஷனை கொடுத்த வரைக்கும் புதுசா ட்ரக் மாலிகுல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். அப்படிங்கிறப்போ அதுக்கு உங்களுக்கு வந்து பிஹெச்டி படிச்சவங்களால வந்துட்டு ரிசர்ச் ரிலேட்டடா நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வெல் குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு கம்பல்சரி வந்து செக் பண்ணலாம். அப்படி நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்க்க முடியும். அதாவது உங்களோட பசங்களை வந்து சேர்க்க முடியும். ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து என்கொயர் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து அந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் கரெக்டா இருக்காங்களா, அதாவது காலேஜுக்கு நார்ம்ஸ் படி பிசிஏ நார்ம்ஸ் படி தேவையான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா
அந்த ஃபேக்கல்டிஸ் குவாலிஃபைடா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிட்டுனா இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசினாலே போதும். அதாவது அந்த காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் பேசினாலே அந்த காலேஜ்ல வந்து குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்ல இடத்துல வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம வந்து இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப், செமினார், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் பெர்சன் அந்த மாதிரி வேற இடத்துல இருந்து இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து நடத்தியிருக்காங்களா ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அப்படின்னா வேற அகாடமிக்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட நாலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பா வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த காலேஜ்ல வந்து எத்தனை தடவை வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிறதையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா இல்லைன்னா ஸ்மால் ஸ்கேல்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அலுமினி டாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலுமினி கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையுமே நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுமினி மூலமா வந்துட்டு உங்களோட பையன் இல்லைன்னா அதாவது நீங்க வந்து அலுமினி மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெனிஃபிட் அடைய முடியும் ஒரு ஸ்டூடெண்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜோட அலுமினி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த அலுமினி வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னப்போ அந்த அலுமினியை வந்து கரெக்டா அந்த காலேஜ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அலுமினி மீட்டிங் வந்து கரெக்டா வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அலுமினிஸ் மூலமா கரண்ட்ல ஒர்க் படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண முடியும். சோ அந்த காலேஜ் வந்து அலுமினிஸ்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா, அலுமினி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அவங்களோட வெப்சைட்ல, இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வந்து அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அலுமினிக்கு வந்து தனியா குரூப்ஸ், வாட்ஸ்அப், இது லிங்க்டின் குரூப்ஸ், ஃபேஸ்புக் பேஜஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்களா அப்படிங்கறது நீங்க வந்துட்டு நீங்க ஒரு காலேஜோட வெப்சைட்ல செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு தெரியும். சோ அலுமினி அப்படிங்கிறது ஒரு காலேஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். 6வதா நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த காலேஜோட PCI இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்குது, அதாவது SIF அப்படிம்பாங்க. அது அந்த காலேஜுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரோடது இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்லயே வந்துட்டு SIF ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல காலேஜஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க காலேஜோட வெப்சைட்லயே வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, ஸ்பெசிலிட்டிஸ் என்ன இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது PCL அப்படின்னா இந்த எல்லா ரிப்போர்ட்டையுமே வந்துட்டு ஒரு PDF ஃபைலா கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அந்த ஃபைல் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த காலேஜோட குவாலிட்டியை நீங்க வந்து செக் பண்ண முடியும். அடுத்து 7வது கடைசி பாயிண்ட், கடைசி மட்டும் சொல்றதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்டோட ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் கேட்கறது தான் வந்து ஒரு காலேஜை நீங்க செலக்ட் பண்றதுக்கான முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் எப்படி இருக்குது காலேஜ் அப்படிங்கறத நீங்க செக் பண்றதுக்கு அந்த காலேஜ்ல கரண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸா முடிச்சு போயிருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அப்படின்னாலே ரியலா வந்து அந்த காலேஜ்ல எப்படி இருக்கு, அந்த காலேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்க பேரண்ட்ஸாவும் ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க வந்து FEE ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப எல்லாமே ஆன்லைன் சோர்ஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா Facebook, Instagram, அப்புறம் வந்து LinkedIn, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த காலேஜோட நேம் போட்டீங்க அப்படின்னாலே வந்து அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து LinkedIn அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கிறேன் ப்ரோ, அதுல வந்து ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும், காலேஜோட இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்ல காலேஜா அப்படிங்கிற மாதிரி நீங்க சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதாவது ஜஸ்ட் நீங்க Facebook இல்லைன்னா LinkedIn இதுல ஏதாவது ஒண்ணுல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு அது மூலமா நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க டைரக்ட் மெசேஜ் போட்டா கூட வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல காலேஜா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல காலேஜ்ப்பா சேருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதே நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் இந்த காலேஜ்ல வேண்டாம், வேற காலேஜ் ட்ரை பண்ணுங்க, வேற எந்த காலேஜ் நல்ல காலேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் கேட்கணும், இல்ல நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ஒரு காலேஜோட ஃபீட்பேக் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க ஆன்லைன் சோர்ஸ், அதாவது LinkedIn இந்த மாதிரி வந்து நீங்க சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணனாலே நீங்க வந்து ஈஸியா வந்து அந்த காலேஜோட ஃபீட்பேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா வந்து கேட்டுக்க முடியும். அப்போ அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு 4 வருஷம்
இல்ல அப்படின்னா 6 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த காலேஜ்ல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி கரண்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது கரண்டா இருக்காது. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மேபி அந்த காலேஜ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாம இருந்திருக்கலாம் அலுமினியை கேட்கும்போது. ஆனா இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படின்னப்போ இப்ப கரண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ண வேண்டியது. சோ இந்த மாதிரி 7 விஷயத்தை, இந்த 7 பாராமீட்டர்ஸ் நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து செக் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல காலேஜ்ல வந்துட்டு உங்களோட பையனை வந்து சேர்த்து விட முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து இந்த மாதிரி சில பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க வந்து நல்ல காலேஜ்ல வந்து உங்களை வந்து சேர்த்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, அதாவது என்ன அப்படின்னா என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, எங்க அங்கிள் சொன்னாங்க, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆள் ஒரு பெர்சன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணாம ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்றத இது மூலமா நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஒரு காலேஜை நம்ம வந்து ஒரு பார்மசி ப்ரொஃபஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒரு காலேஜை நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரியே வந்து நிறைய வந்து பார்மசி ப்ரொஃபஷன் ரிலேட்டடா, அதாவது பார்மசி கோர்ஸ் ரிலேட்டடா மட்டும் இல்லாம பார்மசியோட சிலபஸ் ரிலேட்டடாவும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய வந்துட்டு நம்ம வந்து வீடியோஸ்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு இந்த சேனல் வந்து மேஜரா போக்கஸ் பண்றது தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு சேனல் தான் வந்து இந்த சேனல். அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு, அதாவது என்ன அப்படின்னா 12th முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ஃபியூச்சருக்கு வந்து இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.